பாயிண்ட் சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அங்க 6 எம்டி ஜாடி, ஒரு ஜாடி இருக்கு. அதாவது there were 6 big vessels were kept as per the Jewish customs. They have to wash the feet of the people those who come inside this wedding. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜாடிகளில் தண்ணீர் காலியாயிற்று. எல்லாரும் வெட்டிங்குள்ள வந்ததுனால தண்ணீர்லாம் ஜாடிகளில் தண்ணீர்லாம் காலியாயிருச்சு. Now the Lord is telling the servants, fill the jars with the water. அந்த கற்சாடிகளிலே, அந்த 6 கற்சாடிகளிலே ரீகாபாரா ஹாசேயாந்தோரோ. ஏன் 6? ஏன் அங்க 6 கற்சாடி இருந்தது? தேவன் 6 நாளிலே இந்த பூமியையும் மனிதனையும் சிருஷ்டித்தார். 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். The 7th day the Lord rested. The 7th day the Lord commanded to be a rest. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொண்டு வர விரும்புகிறார். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? Monday to Friday, Monday to Saturday you are toiling for your life. 6வது நாள் நீ கர்த்தருடைய சமூகத்தில் வரீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். எந்த தண்ணீர் நிரப்ப வேண்டும்? What kind of water I need to fill myself? ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவராலே உங்கள் கற்சாடி நிரப்புங்கள். This is the secret. இதுதான் ரகசியம். உங்கள் கற்சாடிகளை ஜீவ தண்ணீரால் நிரப்புங்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இந்த தண்ணீரை நிரப்பும்படிக்கு இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரருக்கு சொல்லுகிறார். இப்பொழுது கற்சாடிகளை தண்ணீர் நிரப்புறாங்க. ரேஹாந்தோ ரோஷே. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாழ்க்கையில் இன்வைட் பண்ணுங்க. 2வதாக அவருடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். 3வதாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு கீழ்ப்படிங்க. 4வதாக உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். 5வதாக உங்களுடைய வாழ்க்கையிலே கற்சாடிகளிலே, உங்கள் வாழ்க்கை இன்னும் இந்த மண்பானை, கற்சாடி எதில் இருக்கும்? மண்பானையில் தான் இருக்கும். நம்முடைய சரீரம் எதனால் உருவாயிற்று? மண்ணினால் உருவாயிற்று. எத்தனை பேர் சொல்றீங்க நான் மண்ணினாலே எடுக்கப்பட்டு மண்ணினாலே உருவாக்கப்பட்டோம்? எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை பிரதர், நான் மண்ணினால் உருவாகல. ஆதாம் பூமியில் உள்ள மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். அந்த 6 கற்சாடியை உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் ஒப்பிடுகிறேன். நீங்கள் அந்த கற்சாடியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புவதற்கு ஆயத்தமாயிருங்க. Thank you Jesus. Elu proka pashi ketele morufushi kabazi antorose rike labashi kele. ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அந்த 6 கற்சாடிகளிலே அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதின்படி அந்த 6 கற்சாடியை தண்ணீரால் நிரப்பினார்கள். ஓகே, they filled with the water. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவதற்கு ஆயத்தமாயிருங்கள். ஓகே, இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிருவோம் இந்த பாயிண்ட்டையும். அடுத்தது, அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இங்க பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போக விரும்புங்கள், கொண்டு போங்கள் சொல்றாரு. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையில அதை அவர் ஒரு ஒபீடியண்டா, ஒரு முறையா செய்வாரு. he will do it in order. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை குணமாக்கின பொழுது, நீ முதலாவது போய் ஆசாரியரிடத்தில் உன்னை காண்பி, மோசே சொன்ன முறைமையின்படி நீ பலி செலுத்து என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கற்சாடியில் உள்ள தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். எப்படி மாற்றிவிட்டார்? நீங்கள் அதை முண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் again the second level of obedience the Lord expects in your life. நாம் முதலாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? obedience, கீழ்ப்படியணும். இயேசு மரியாள் சொல்கிறாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஸோ obedience. இங்க பார்த்தா அடுத்த லெவல் ஆஃப் obedience. வெறும் தண்ணீர் எடுத்து போன என்ன பண்ணணும்? பந்தி விசாரிப்புக்காரன். அப்படின்னா the head of the chief of this wedding, அந்த வெட்டிங்குடைய சீஃப், அவன் கிட்ட போயிட்டு தண்ணீரை கொடுக்க சொல்றார் கர்த்தர்.
இதை மொண்டு கொண்டு போய் என்ன பண்ணு, இதான் திராட்சை ரசம், இதான் குடிச்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுக்க சொல்றாரு. which is impossible task. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்வார். அதுவும் ரொம்ப 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 உங்க சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கும். இயேசு கிறிஸ்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து பைத்தியங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவானை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில சில காரியத்தை செய்ய சொல்வார். You need to obey. That is the second level of obedience. Rabba shiaka barahantoro el prutu shikela paragaze el brusiantoro. The first level of obedience இருக்கு. The second level of obedience இன்னும் அதிகமா, the more closer to God. நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிய 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 இன்னும் இன்னும் obey பண்ணுவீங்க. நீங்கள் ஜீவனையும் கிறிஸ்துவுக்காய் கொடுப்பதற்கு நீங்க கீழ்ப்படுவீங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இனில வாசமா இருக்கிறார். the first level of obedience is நீங்க முதலாக ரட்சிப்புக்குள்ள வந்த பொழுது உங்களுக்கு இருக்க obedience. the next level of obedience is the higher level of obedience. இதனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நீங்க கூட பயணிக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த காரியங்களை கர்த்தர் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியும்? பந்தி விசாரிப்பு காலத்திலே கொண்டு போக சொல்கிறார். when the Lord do something he will do in order. அவர் நீர்த்தியும் கிரமமாய் செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது பந்தி விசாரிப்பு காலத்திலே அந்த தண்ணீரை கற்சாடிகளிலிருந்து முண்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பயத்தோட போய் கொடுக்குறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரே, ஒருவேளை நீங்களும் இயேசு கிறிஸ்து சொன்னதுனால தான் இந்த நாட்டுக்கு நான் வந்தேன், இயேசு கிறிஸ்து சொன்னதுனால தான் இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணேன், இயேசு கிறிஸ்து எனக்கு வாக்கு பண்ணினால தான் நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இயேசு கிறிஸ்து எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே நான் அதனால தான் இதை செய்தேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒபீடியன்ஸ்லாம் ஹையர் லெவல் ஆஃப் ஒபீடியன்ஸில் நீங்கள் செய்திருப்பீங்க. இப்போ என்ன நடக்குது நீங்கள் பார்க்குறீங்களா? ராபா ஷியா பாஹா சுே கமான் தோரோ. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, உங்கள் வாழ்க்கையில வெறும் தண்ணீரா நீங்க இருந்திருப்பீங்க, இப்போ நீங்க கீழ்ப்படிந்து இந்த 6 ப்ராசஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணதுனால உங்கள் லைஃப், the ordinary life what you were living was turned into an extraordinary life. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவர் மாற்றி இருக்கிறார். உங்களை இயேசு கிறிஸ்து நார்மலாக இருந்த உங்கள் வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதாரணமாக இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை ஒரு சுவையுள்ள அசாதாரண வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக, ஒரு பயன்படுத்துகிற ருசியுள்ள திராட்சரசமாக கர்த்தர் மாற்றுவார். This morning I would like to tell you, your ordinary life will change into an extraordinary life. உங்களுடைய சாதாரண வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையை மாறும் என்பதை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு உரைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. Through the Spirit of the Lord I prophesy to you, your ordinary life will be changed into extraordinary life. கர்த்தர் உங்களுக்கு பல்விதமான வாக்குத்தத்தனை கர்த்தர் கொடுத்திருப்பார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உனக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்லி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு பெரிய திட்டத்தை கொடுத்திருப்பார். It is impossible with your brain to comprehend. உங்களுடைய சாதாரண மூளையினாலே அதை comprehend பண்ணுவதற்கு it is impossible, but through the Lord Jesus it is possible. கர்த்தர் எப்பொழுதும் நேர்த்தியும் கிரமமாய் செய்வார். இதை போய் பந்தி விசாரிப்பு காலத்தில் போய் கொடுங்க என்று சொன்னார். அவர் நேரடியாய் போய் நீங்க சர்வ் பண்ணுங்கன்னு சொல்ல, he didn't tell them to serve immediately, but the Lord told, just go ahead and give this to the chief of the wedding. பந்தி விசாரிப்பு காலத்தில் போய் கொடுங்க இதை, let him taste. அந்த வேலைக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி. அவன் நினைச்சிட்டு தண்ணீர் தான் கர்த்தர் கொடுக்க சொன்னாரு, அவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படியணும். எவ்வளவு ஃபெய்த் இருக்கணும் பாருங்க அந்த வேலைக்காரனுக்கு. இன்னைக்கு அந்த ஃபெய்த் உங்ககிட்ட இருக்கா? Do we have the same kind of faith and the obedience? அவன் எவ்வளவு பயத்தோட போயிருப்பான். பந்தி விசாரிப்புக்காரன் மட்டும் அந்த தண்ணீரை, வெறும் தண்ணீர் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் எப்படி அவனை வேலையை விட்டு எடுத்திருப்பான், இல்லைன்னா அவனை திட்டியிருப்பான், அவனை அசிங்கப்படுத்தியிருப்பான். பட் இயேசு சொல்லிவிட்டார். மரியாள் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், வாட் எவர் he does says obey. அவர் என்னதான் சொல்றாரோ அது கீழ்ப்படி. ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்து வச்சிருவோம். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன்.
எந்த மனுஷனும் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. உங்கள் லைஃப்ல உங்களை பிளஸ்ஸிங் நீங்க கொடுக்க கொடுக்க பிளஸ்ஸிங் வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் வல்லமையா கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பாரு. இந்த பந்தி விசாரிப்புக்காரன் கேட்கிறான், எப்படிங்க ஸ்டார்டிங்ல நல்ல திராட்சரசத்தை கொடுப்போம், போக போக தான் நம்ம ருசி குறைந்தது கொடுப்போம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாயிருச்சு, அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டொமக் இஸ் ஃபுல். ஸோ தட் அவங்களுக்கு ருசி குறைந்தது கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்ல இம்ப்ரெஷனை வச்சு அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி அந்த சீஃபுடைய மைண்ட் செட். பட் த லார்ட் ஜீசஸ் மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட். இன்னும் இருக்க 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 உங்களை அதிகமாக மேன்மையுள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டே போவார். நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுதான் லார்ட் ஜீசஸ் உடைய வல்லமை, அதுதான் கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசா இருக்கலாம். கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை ஒரு பெரிய அதிகாரியா மாத்துவேன், நான் உன்னை பெரிய பிசினஸ் மேனா மாத்துவேன், நான் உனக்கு ஒரு பெரிய கம்பெனியை கொடுப்பேன். எங்க கம்பெனி இருக்கு, என் கையில வெறும் தண்ணீர் தான் இருக்கு நீங்க சொல்றீங்களா? அந்த தண்ணீரை தான் கர்த்தர் திராட்சரசமாய் மாத்துகிறார். நீங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள வரணும். எவ்ரி குட் திங் comes through a process. If you are not allowing yourself to go through a process what the Lord has kept in your life, you will miss a great blessing. நீங்க கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சித்தத்தின்படி நீங்க வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கலனா நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. கர்த்தர் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி அவருடைய சித்தம் இருக்கும். ஆபிரகாமை அவன் தேசத்தை விட்டு அழைக்கிறாரு, அவனை நடந்து போன்னு சொல்றாரு, இங்க போ அங்க போ, இதை பண்ணு, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, விசுவாசத்தை அதிகரிக்கிறாரு. இம்பாசிபிள் டாஸ்க் கொடுக்கிறாரு. 99 வயதாயிரத்து, குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. there is no opportunity to bear a child at the age of 99. But the Lord God tells Abraham, I will make your generation great like the stars of the heaven. நான் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல மாற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறார். which is impossible. The Lord will always say the impossible things to you. கர்த்தர் எப்பொழுதும் அசாதாரண காரியத்தை தான் செய்வார், அசாதாரண காரியத்தை தான் செய்ய சொல்லுவார். ஏனென்றால் he is an expert in doing impossible things. அசாதாரண காரியத்தை செய்வதிலே அவர் தேர்ச்சி பெற்றவர். ஹல்லேலூயா. 300 பேரை கொன்று கிதியோன் கிட்ட சொல்றார், கிதியோனே நீ வெறும் 300 பேரை கூட்டிட்டு போ, நீ 3 லட்சம் பேரை ஜெயிப்பதற்கான சொல்லுவேன். வெறும் நீ படைக்கு போருக்கு போறியா, தீவட்டியும் பானை எடுத்துட்டு போ. which is a crazy thing. அது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவானை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனரை தெரிந்து கொண்டார். The Lord has chosen you in your life. The Lord has chosen you in your family. உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுடைய வேலையிலே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது நீங்க அல்ல, கர்த்தருடைய கிருபை உங்களை தெரிந்தெடுத்தது. Because you invited the Lord Jesus in your life. சில இடத்துல நீங்க அற்புதத்தை பார்க்க முடியலையா? Just obey whatever the Lord says. Just prepare yourself. Just wait for the time, appointed time. Raka base. Obey more and more, higher level of obedience. Raka base ke le mantoro se ke tashike. Ma shi antoros ahantor para hasike. Lord Jesus, I decree and declare this word is going to change the people life here. நான் இயேசுவின் நாமத்தினால் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறேன். இந்த வார்த்தையானது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தையை மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கை அசாதாரணமாய் மாற்றுவீராக. வெறும் தண்ணீராக யாருக்கும் பயனில்லாத இந்த வாழ்க்கை நீர் பயனுள்ள வாழ்க்கையை மாற்றுவீராக. Thank you Jesus. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். This morning the Lord wants to reveal his glory upon you. கர்த்தருடைய மகிமையை உங்கள் மேலே அவர் வைக்க விரும்புகிறார். The Lord wants to show his glory upon your life. நீங்க விட்டு கொடுங்க, கர்த்தரை இன்வைட் பண்ணுங்க, அவரை என்ன சொல்றதை கீழ்ப்படிங்க. Just wait for the Lord's time. Prepare yourself. Raga bashi antorose. மாசேக்கு fill the jars with water. உங்களுடைய சரீரமாகிய இந்த மண் பாண்டத்திலே கர்த்தருடைய ஆவி நிரப்புங்க. Always try to fill. எப்பொழுது நிரம்புங்க பரிசுத்த ஆவியானவராலே. நேத்து நான் நிரம்பின பிரதர், இன்னைக்கு நிரம்ப முடியல, ஆவியில ஜெபிக்க முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது? Don't complain. Don't complain. Just follow the protocol of the Lord Jesus. Whatever he tells you, just follow it blindly.
இட் மே பி அ கிரேசி திங், அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். கர்த்தர் அதை தான் செய்வார். கர்த்தர் அதை அவர் சொல்லுவதை மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் இந்த நபரை போய் மன்னி, இந்த நபருக்கு இந்த பணத்தை கொண்டு போய் கொடு, இந்த நபரிடத்துல போய் நீ பேசு என்று சொல்லுவார். ஆண்டவரே, நான் எப்படி போய் பேசுறது, என்னால் முடியாதே, நான் எப்படி ஊழியம் செய்வேன், எனக்கு அந்த திறமை இல்லையே. Just believe and do it. Just step out of your comfort zone. வேலைக்காரர்கள் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தாங்க. ஒரு தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனை கொடுக்குறாங்க. They will think, they might have thought, என்ன இது இப்படி ஒரு செய்ய சொல்றாரு, பட் ஸ்டில் they obeyed. சில நேரத்தில் உங்களை யோசிக்கலாம், பட் யோசனையை நீங்கள் ஆக்ஷனில் காமிக்காதீங்க. Just do it opposite to your thoughts. கர்த்தர் இதை சொல்லிட்டாரு, நான் அதை செய்ய போகிறேன். Sometimes God will tell, இதை நீ பண்ணு, இந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துக்கு நீ போகாத. ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த நபர்கிட்ட ஏன் பேசக்கூடாது? He is my friend. Why the Lord is telling me not to speak with my friend? No, the Lord sees something behind that. சில நபர்கிட்ட கர்த்தர் பேச வேணாம்னு சொன்னா பேசாதீங்க. Just pray and just move because the Lord has told you. சில இடத்துல போய் கர்த்தர் மன்னிப்பு கேளுன்னு சொன்னா மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இந்த நீங்க மன்னிப்பு கேட்காது இருக்கிறதுனால உங்க லைஃப்ல நிறைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. நீங்க மன்னிப்பு கேட்காதனால பிசாசு அந்த வழியாய் உங்கள் வாழ்க்கையில நிறைய வியாதிகளை கொடுத்திருக்கிறான். மா ஷேகா பா ரஹாசே. The Lord is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கீழ்படுகிறதும் கீழ்படியாமல் இருக்கிறதும் உங்ககிட்ட இருக்கு. If you believe, நீங்க கீழ்படிஞ்சிங்கன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க கர்த்தரை இன்வைட் பண்ணீங்கன்னா, you will see the water will turn into wine. உங்களுடைய சாதாரண வாழ்க்கை அசாதாரணமாய் மாறும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்துள்ள பிதாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி, ரஹா ஷேகா பா ரஹாந்தோரோ பந்தி கல்யாண பந்தியிலே அழைத்தார், உம்மை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆண்டவரே, we invite you Lord Jesus, we invite you in our lives. இரண்டாவதாக உம்முடைய வேலைக்காய் காத்திருந்தார்கள். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன பொழுது, ஓ ரபாஷியா கபா ரஹாசை, அந்த வேலைக்காய் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி, ஓ ரபுஷியாந்தோ ரோசே மா ஷேகா பா ரகாசியா, கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமானார்கள். ஓ ரீ மாந்தா சேகேலே. Next, they prepared themselves with 6 jars filled with water. அதை நிரப்பும்படிக்கு அவர் ஆயத்தமானார்கள். Preparation. Lord, help us to prepare. Help us to obey. Rike lima hasianto roshi rabushia kabar rahantor. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண, the first miracle you did in the Canaan, இதில் எங்களுக்கு இவ்வளோ காரியங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி ஆவியானவரே. இதை மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, இதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான ஒரு வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற காலங்களையும் நேரங்களை அறிந்து கொள்வதற்கு மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை, பட் நாங்கள் அதை கீழ்ப்படியணும். we need to just obey to the orders what the king says. ராஜாவின் கட்டளைக்கு நாங்கள் ஜஸ்ட் கீழ்ப்படியணும். தகப்பனுடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படின பிள்ளைகளாகிய நாங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தையை ஆஃப்லைனில் கேட்டுக்கொள்ள போகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். இருதயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை, an ordinary life is going to be an extraordinary life. தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ருசியுள்ள வாழ்க்கையை மாற்றப் போகிறார். Give to the Lord, surrender yourself to the Lord, obey to the Lord. அது ரொம்ப சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கும். ஜஸ்ட் obey please. நான் கெஞ்சி கேட்குறேன், ஜஸ்ட் கீழ்ப்படிங்க. என் லைஃப்பில் நான் கீழ்ப்படிஞ்சேன். என் லைஃப்பில் நான் கர்த்தருக்காக விட்டு கொடுத்தேன். என் லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும்போது ஐ டுக் a good decision. நான் நல்ல தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். நான் கர்த்தர் சொன்னதை நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் சொல்றதை நான் ஸ்ட்ராங்காக நான் விசுவாசிக்கிறேன். I blindly believe the Lord Jesus. நான் முயற்சித்ததை நான் விட்டுட்டு, ஆண்டவரே நீ சொல்றது அப்படி நான் செய்யறேன். இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். Will you follow the Lord Jesus? Will you obey the Lord Jesus?
to be a blessing in your life? நீங்கள் உண்மையாலுமே கர்த்தருக்காய் வாழ விரும்புகிறீங்களா? பிளைண்டாக குருட்டுத்தனமான விசுவாசத்தை வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றுவார். நாம் கையிலே பந்தியில் எடுத்து நம்ம கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்வோம். Let's take the bread in our hands. கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாகுவோம். ரீகே பாரா ஹாசேகே. எத்தனை பேர் சொல்கிறீங்க, பிரதர் கர்த்தர் என்னோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசியிருக்கிறார், இந்த வாரம் முழுவதும் இதை நான் பின்பற்ற விரும்புகிறேன், இந்த மாதம் முழுவதும் நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன்? How many of you can say, just raise your hand or just say yes or say amen, something? Elu prahasikere ma rabashia kabara hanto. Sister Shaila Jayakumar, Sister Jayanti Lewis, Sister Batmawati, Sister Dora, Sister Anita Zabushia Kabaragade, Sister Bina Roberts, thank you, God bless you. Sister Joffrey, Rihe Sefia Raha Liba Haduru Sheba Hantoro. ஆண்டவரே, இவர்களை நீர் ஆண்டவரே செய்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு, உம்மை இன்வைட் பண்ணுவதற்கு, ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு, ஆயத்தமாகுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மாரா கபாசியா கபாரா. Brother Robin, who is watching, I know you are going to be used by the Lord. Rike la bashikere. Sister Shiny Angel, Sister Pranaya Hemant, Sister Sarah, Sister Jessie Anita Raka Bashikere, Rihili Bahantuse, Sister Sugita. Okay, I thank the Lord for you. நம் கைகளிலே கர்த்தருடைய அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதும் கூட முக்கியமான நேரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்டதை இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய கரத்திலே திராட்சரசத்தை கொடுத்து, இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த திராட்சரசத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு ஜனங்களுக்கு 5000 பேருக்கு போஷித்தார். இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இந்த 2 அற்புதமும் நம்மக்கிட்ட இருக்குது இன்னைக்கு. வாட் அ ரெவலேஷன்! ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்பம் குறைந்த பொழுது, அப்பமே இல்லை, 5 அப்பம் தான் இருக்குது, 5 அப்பத்தை பிட்டு 1000 பேர் கொடுத்தார். தண்ணி தான் இருக்குது, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 2மே கர்த்தர் செய்த அற்புதம். ஏன் தெரியுமா? தண்ணீர் அந்த திராட்சரசம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த அப்பம் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வாட் அ ரெவலேஷன்! இது எனக்கு தெரியாது. Just now the Holy Spirit is revealing to me. ரேஹேலா பாந்தோசே. இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி, நம்மளுடைய ஊழியத்தின் பெயரே ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி. எம்பசி என்று சொன்னால் தூதரகம், ஸ்பிரிட் என்று சொன்னால் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் மூலியமாக வெளிப்படுகிற காரியம். ரெவலேஷன் என்று சொன்னால் வெளிப்படுத்துதல். ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி. இந்த தூதரகத்திலே ஆவியினாலே கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்க இந்த எம்பசியிலே கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கடந்த 4 மாதங்களாக நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். இந்த ஜெபத்திலே தொடர்ந்து வருகிற உங்களுக்கு தெரியும், இந்த ஊழியத்தினாலே ஆஸ்வதிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும், கர்த்தர் எப்படி இந்த ஊழியத்தை நான் நடத்தல, இந்த ஊழியத்தை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை எனக்கு பலன் தருகிறார். நம்ம கைகளில் இருக்க இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் இயேசு கிறிஸ்து செய்த மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு போனாரு. திராட்சரசம் மொல்ல வந்துட்டு தான் இருந்துச்சு, எடுக்க வந்துட்டு தான் இருந்துச்சு, அப்பத்தை கொடுக்க அப்பம் வந்துட்டு தான் இருந்துச்சு. Both these 2 things are the miracle the Lord Jesus did. இது 2மே ஆசீர்வாதத்தினுடைய கேட்வே. These 2 things are a point of contact for the extraordinary miracles in your life. இந்த 2மே இதை நீங்கள் எடுக்கலைன்னா, இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணலைன்னா, you are missing something great in your life. நீங்கள் பெரிய காரியத்தை நீங்கள் லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இது கர்த்தர் கொடுத்தா மட்டும் போதும். கர்த்தர் கொடுக்கவே மாட்டார், கர்த்தர் செய்யவே மாட்டார். கர்த்தர் எப்படியும் உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய மாட்டார். நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், God will never do what you ask. God will do what He wants in your life. கர்த்தர் எதை நீங்கள் கேட்குறோம் அதை கொடுக்க மாட்டார். கர்த்தர் எதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறாரோ அதை கொடுப்பாரு. பிகாஸ் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும். நீங்கள் கேட்குறது அது பெஸ்ட்டாக இருக்காது. மா ராகா பாஷேக்கே லீ பஹாந்தோ. இந்த அப்பத்திலும் இந்த திராட்சரசத்திலும் அவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குது. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி இதை உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார்.
we are just remembering. We are not just remembering, we are remembering the pure sacrifice of the Lord Jesus. நாம் இதை ஏனோ தானும் செய்யலை, இதை நம் முழு இருதயத்தோடு என் இயேசு கிறிஸ்து என் தகப்பன் எனக்காக அவரையே சிலுவையிலே கொடுத்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். இதை நாம் ஸ்தோத்திரத்தோடு நாம் புசிக்கலாம். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம், இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அவர் முதலாக செய்த அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதும் திராட்சரசம். அவர் நினச்சிருந்தா வேறு ஏதாவது ஒரு பொமோகிரானட் ஃப்ரூட்ஸ் இல்லைனா ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஏதாவது கொடுத்து இதை குடிங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் திராட்சரசத்தை கொடுத்தார்? அது அபரிதம். It is a multiplication. It is a source of blessing. It is the Lord Jesus power. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின வல்லமை, அதை விட அவர் இரத்தத்திற்கு அதிக மகிமை இருக்கிறது, அதிக வல்லமை இருக்கிறது. இந்த இரத்தத்தை, இந்த திராட்சரசமாகிய இந்த புதிய உடன்படிக்கையை கிறிஸ்து நமக்காய் சிந்தின இரத்தத்தை நினைவு கூர்ந்து நாம் இதை பானம் பண்ணுவோம். Thank you Jesus. Thank you. We love you Lord. Thank you Jesus. நன்றி. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த பந்தியில் கலந்து கொள்ளாமல் ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டராக இந்த ஆன்லைனில் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தமும் எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரத்தையும் உணர்ந்து அந்த சரீரத்திலையும் அந்த இரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணும் பொழுது நீர் எங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கு இவ்வளோ ப்ராசஸ் இருந்துச்சு. எங்கள் வாழ்க்கையை அசாதாரணமாக மாற்றுவதற்கு இதே ப்ராசஸை நாங்கள் ஃபாலோ பண்ண உதவி செய்யுங்க. Help us to obey your voice. Help us to love you more. Help us to invite. Help us to prepare ourselves for the time and the day with the Lord you are going to do a miracle in our life. Thank you Jesus. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால், நீங்கள் கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதைக்க விரும்பினால், you can go ahead and sow your seed to the Lord. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். The Lord wants to bless you. The Lord wants to enjoy your life. கர்த்தர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பலுகி பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you Jesus. Thank you Jesus. Rima hasike liba hashiantur Rabu shikere bahasekere. Thank you. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Rishe kabarahantur marata pashekete riba shikela bahanto miururu zefeli frahasikea elifra tu shikea prahanto zatu sefahanto Zando zelifra hazianto elifro tu sheke parahando ebelifra hazeke marata sheke parabase. Thank you Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதன்படி வாழ்வதற்கு மறக்காதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I pray for the people, those who want to pray. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யார் யார் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கோ நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய கடன்களை, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். Just obey the Lord. Just listen to His voice. Prepare yourself. The Lord will turn your life into a great blessing. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். Hallelujah. இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனிமேல் பார்க்க போவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பார்க்க போவதில்லை. நீங்கள் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தருடைய அசாதாரணமான அந்த கரத்தை பார்க்க போறீங்க. The Lord will bless you. The Lord will make you a great blessing. Rishe hantoro mashia kabar ragadi antoro. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி டாடி.
Thank you, thank you. Father, we praise you. Father, we love you. Thank you, Holy Spirit. Thank you. Li shekere, manda se, fraputu shekere, li se frahantoro.